அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 6.4 செகண்ட் சம் -2 3 4 என்ற புள்ளி வழியாக செல்லும் x - 1/-4 y + 3/2 y + 3/5 8 - z/6 என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை எழுதுவோமா. இதுக்கு சொல்யூஷன் எப்படின்னா, என்ற புள்ளி வழியாக செல்லும் புள்ளி அப்படிங்கிற சமயம் -2 3 4. அப்போ இதை இந்த புள்ளியை வெக்டார் ஃபார்முக்கு நம்ம எழுதிக்கிடலாம். -2 i வெக்டார் + 3 j வெக்டார் + 4 k வெக்டார் என்ற புள்ளி வழியாக செல்வதும் என்ற கோட்டிற்கும் இணையான கோடு. ஓகேவா. இந்த கோடு அப்படிங்கிற சமயம் பொதுவாக x - x1/b1 y - y1/b2 z - z1/b3. இப்போ இந்த கோடு அப்படிங்கிற சமயம் நம்ம இந்த கோட்டை எழுதிக்கிடுவோமா. x - 1/-4 தென் நெக்ஸ்ட்டு y + 3/5 8 - z/6. இந்த கோட்டை நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஆனால் இந்த கோடு இந்த ஃபார்மெட்டுக்கு இருக்கணும். x - x1 இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது இருக்குது x - 1/-4. வெரி குட். y - y1 இருக்கா இங்கே y. அப்போ y - y1/5. தென் நெக்ஸ்ட்டு z - z1. அப்போ -z - z1/6 பாருங்கள். இசட்னு எழுது -z +8/6. அப்போ இந்த மைனஸ் டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். ஸோ இதை ப்ளஸ்ன்னு போட்டு கூட இந்த மைனஸ் இப்படி இந்த z - 8/-6 இதுவும் என்ன செய்யும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போது இதில் நம்ம என்ன செய்யலாம், b1 எழுதுவோமா. b1 = -4 b2 = 5 b3 = -6. ஓகேவா. இப்போ நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. துணை ஃபஸ்ட்டு கொஸ்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. அதுக்கு ஃபார்முலா என்னமா, துணை அலகு வெக்டர் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்ன, r bar = a bar + t b bar r bar. அப்போ இந்த a bar நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. b அதான் a வெக்டார். b வெக்டாருக்கு என்னது ஃபார்முலா, b வெக்டார் = b1 i வெக்டார் + b2 j cap + b3 k cap. b1 என்னது -4 i cap + 5 j cap -6 k cap. அப்போ இதுதான் b வெக்டார். துணை அலகு வெக்டார் சமன்பாடு r வெக்டார் = a வெக்டார் + t b வெக்டார். அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு r வெக்டார். a வெக்டார் என்ன, அந்த புள்ளி தானே, -2 3 4. ஓகே. a வெக்டார் + t b வெக்டார் -2 i வெக்டார் + 3 j வெக்டார் + 4 k வெக்டார் ப்ளஸ் t இன்டு பிக்கு என்னென்னா, பிக்கு -4 5 -6 -4 i வெக்டார் ப்ளஸ் 5 j வெக்டார் -6 k வெக்டார் -4 i வெக்டார் ப்ளஸ் 5 j வெக்டார் ப்ளஸ் c. தட் இஸ் r வெக்டார் = துணை அலகு வெக்டார் சமன்பாடு. அதுக்கு பிறகு என்ன சொன்னால், கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்னது, கார்ட்டீசியன் சமன்பாடு = x - x1/b1 y - y1/b2 z - z1/b3. இது கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ x - x1 y1 z1 இந்த புள்ளிகள் நம்ம கண்டுபிடிக்கலாம். புள்ளிகள் என்னது, -2 3 4 b1 b2 b3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லாமா. -4 5 6. ஓகே. இப்போ x1
y1 z1 அதனுடைய புள்ளிகள் என்ற புள்ளி வழி செல்வதும். ஸோ -2 3 4 தட் b1 b2 b3 அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. b1 b2 b3 -4 5 6 -4 5 6 இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா. x + 2 டிவைடட் பை b1க்கு என்னது -4 y -3 by 5 then z -4 by 6 இது என்னது, இதுதான் ஆன்சர். கார்ட்டீசியன் என்னது x + 2 by -4 y -3 by 5 z -4 by கரெக்டாக இது b1 என்ன இங்கே வந்து -4 5 -6 b1 வந்து 2 s -6 போடும். அப்படி தானம்மா. புள்ளி வந்து -2 3 4 அது கரெக்டாக போட்டுட்டோம். b1 -4 5 4 5 6 ரெண்டு இடத்துல மைனஸ் வருது. அதை வந்து அப்போ இதில் வந்து x1 y1 z1 வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த புள்ளியில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு b1 b2 b3 அந்த புள்ளிகள் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், முதல்ல துணையலகு வெக்டார் சமன்பாடு அதை வந்து r bar = a bar + t b bar அது. தென் கார்ட்டீசியன் சமன்பாடு திஸ். இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல இந்த புள்ளியை வந்து வெக்டார் ஃபார்முக்கு கொண்டு போகிறோம். தென் b1 b2 b3 அதை வந்து b வெக்டராக மாற்றிட்டு r bar = a bar + t b bar அது கார்ட்டீசியன் சமன்பாடு. அந்த புள்ளிகளையும் b1 b2 3 சப்ஸ்டியூட் பண்ண கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேம்மா. இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.